இது பண்ணுறதுக்கு 10 நிமிஷமே அதிகம்தாங்க. ரொம்ப டேஸ்டியான கேழ்வரகு மாவுல பண்ற ஆனியன் பக்கோடா பார்த்தீங்கன்னா, 10 நிமிஷத்துல டீ டைம் ஸ்நாக்ஸா ஈஸியா ரெடி பண்ணிரலாம். 3 வெங்காயத்த பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தின்னா நீள நீளமா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோடவே சோம்பு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பில, பச்சை மிளகாய் கூடவே கொஞ்சமா தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. வெங்காயத்த இந்த மாரி கைட்ட நசுக்கி பெசஞ்சு எடுக்கும்போது வெங்காயம் சாஃப்ட்டாவும் மாறிரும். அதே நேரத்துல ஒண்ணொண்ணா உதிரி ஆயிரும். இப்ப இதோடவே 1/4 கப் அரிசி மாவு, 3/4 கப் கேழ்வரகு மாவு சேர்த்து தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. வெங்காயத்தில் உள்ள தண்ணியில் இதை நல்லா பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா சூடாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். ஏற்கனவே காய வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெயிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணி தொளிச்சு மட்டும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக தேவை இருக்காது. இந்தளவு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பதம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி உதுத்தி விடுற பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உதுத்தி எடுத்துட்டிங்கனாலே போதுமானது. எண்ணெயில் போடமே கரண்டி வச்சு கிளறி விடாமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை திருப்பி விட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொன்னிறம் வரையுமே எண்ணெயிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கேழ்வரகு ஆனியன் பக்கோடா தயாராகிருச்சு. சீக்கிரமாக ஈவினிங் டீக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.